என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலையில் செய்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதிகாலை வேளையில் நாம் இந்த ஆசனத்தை செய்துவிட்டால் நாம் அன்று முழுவதும் வேலைகளை சுறுசுறுப்பாக செய்யலாம். நினைத்த வேலையை நினைத்தபடி குறிப்பிட்ட நேரத்தில் எல்லோரும் பாராட்டத்தக்க வகையில் முடித்து விடலாம். அதில் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் முடிக்கலாம். இது தவிர நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நீக்கிக் கொள்ளலாம். ஆகவே தான் அதிகாலை வேளையில் இக்கலையை செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு அரங்கிற்கு 2 குழந்தைகள் வந்திருக்கிறது. ஸ்ரீநிதி அண்ட் சந்திரேஷ் 2 பேரும் 5ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். அவர்கள் எனது பயிற்சியாலையில் பயின்று கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஆசனங்களை செய்வார்கள். இப்பொழுது அவர்கள் சேதுபந்த ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். சேதுபந்தம்னா மலை போன்று இருக்கும், அதனால் மலையாசனம் என்று சொல்வார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு அப்படியே படுங்கள். கொஞ்சம் முன்ன போமா. கால் 2 உள்ளே இழுங்க, அகலமாக வச்சுக்கோங்க. காலை பிடித்து கொண்டு இடுப்பை எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளோ தூக்கணும். பிடிச்சுங்க. இப்பொழுதெல்லாம் கம்ப்யூட்டர் யுகமாகிவிட்டது. மணிக்கணக்காக கம்ப்யூட்டரில் இருப்பவர்களுக்கு கழுத்து முதுகெலும்பிலே பிரச்சனைகள் வந்து விடுகிறது, வலி வந்து விடுகிறது. கழுத்தில் வலி அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் மணிக்கணக்காக இருந்து வேலை செய்வார்கள். ஒரே நிலையில் கழுத்தை வைத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கழுத்திலே வலி வரும். கழுத்து எலும்புகளிலே தேய்மானம் ஏற்படும். முதுகின் அடிப்பாகம் அடிமுதுகில் எலும்புகள் வலி ஏற்படும், அதிலே தேய்மானம் ஏற்படும். அதுக்கெல்லாம் மருந்து மாத்திரைகள் என்னதான் குடித்தாலும் அந்த நேரத்தில் கேட்கும், திரும்ப வலி வரும். இது போன்ற ஆசனங்களை நீங்கள் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவர்கள், உட்கார்ந்து கொண்டே வெகு நேரம் வேலை செய்கிறவர்கள் எல்லாம் இந்த ஆசனத்தை செய்தால் அந்த வலி வராது. மெதுவாக இறக்குங்கள். காலை நீட்டி நீண்ட மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். எழுந்திருங்கள். அங்கே தலையை வைத்து இங்கே கால் நீட்டு. அந்த பக்கம் வை தலையை. அப்படியே படுத்துரு. காலை 2 உள்ளே எழுங்க. காலை அகலமாக வச்சு காலை பிடிச்சிங்க. பின்பக்கமாக செய்கிறார்கள், நீங்கள் கவனிக்க வேண்டும். இடுப்பை தூக்கி அப்படியே தூக்குங்க. இடுப்பை நன்றாக மூச்சை இழுங்கள். மூச்சிழு, சத்தமாக மூச்சு இழுக்கணும். ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய், இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிமுதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக நீக்கக்கூடியது. அதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு 15 நாளிலே முழுமையான தீர்வு காண முடியும். மெதுவாக இறக்குங்கள். மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அந்த பக்கம் கால் நீட்டி, இங்கே தலைவை அங்கே கால் நீட்டு, நீங்கள் தலை வச்சு அங்கே கால் நீட்டு. நேரே படுக்கலை, இங்கே போகணும், கால் போகணும். காலை உள்ள இழுத்து பிடிச்சிக்கோ, அகலப்படுத்து. தூக்குங்க. காலை உள்ளே இழுக்கணும். காலை உள்ளே இழுப்பா.
சுந்தரேஷ் அப்படி தூக்கு தூக்கு தூக்கணும். இவர்கள் சின்ன குழந்தைகள் தூக்கி அழகாக முழுமையாக செய்துவிட்டது. வயோதிகர்கள் முதுகுதே ஒரு 2 தலவாணியோ 3 தலவாணியோ வைத்து கூட இந்த ஆசனத்தை செய்தால் முழுமையான பலன் கிடைக்கும். அடிமுதுகிலே தலையணையை வைத்து கொண்டு ஆசனங்களை அற்புதமாக நாம் செய்யலாம். மெதுவாக உட்காருங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை தூக்குங்கள். தூக்கு. கால் நல்லா பிடிக்கணும். மெதுவாக இறக்குங்கள். எழுந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். கேமரா பார்க்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். இவைகளை நாம் செய்வோமே ஆனால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் வந்து விடுகிறது. அலுவலகத்தில் மணிக்கணக்காக உட்கார்ந்து வேலை செய்வர்களுக்கு முதுகு வலி, கழுத்து வலி வந்து விடுகிறது. இவைகளெல்லாம் காலங்காலமாக எவ்வளவு தான் நாம் மருந்து செலவு பண்ணாலும் அந்த பெயின் கில்லரை தான் கொடுப்பாங்க. அப்போ அந்தந்த நேரத்துக்கு நிற்கும் திரும்பவும் வலி வரும். அதிகமாக நாம் அலோபதி மாத்திரைகளை சாப்பிடுகிற காரணத்தினால் வயிற்றிலே பல பிரச்சனைகள், சைடு எஃபெக்ட் வரும். அந்த நிலைக்கெல்லாம் நாம் தள்ளப்படாமல் இந்த சின்ன சின்ன ஆசனங்களை பழகி நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கி என்றும் ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.